தனுஷ் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைனலாக வடசென்னை இரண்டாவது பாகத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்து விட்டது. வெற்றிமாறன் அவர்கள் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்டாக வந்து தனுஷ் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வடசென்னை முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து வடசென்னை முதல் பாகம் வந்து இருக்குது. ஸோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வடசென்னை இரண்டாவது பாகம் தான். தனுஷ் வந்து எந்த ஸ்டேஜ் என்னாலுமே, வெற்றிமாறன் அவர்கள் எந்த ஸ்டேஜ் என்னாலும் வந்து எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து வடசென்னை இரண்டாவது பாகம் எப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பல பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன் திரைப்படம் தான் வடசென்னை திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் அப்படி சொல்லி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. ஸோ சில சீன்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து வடசென்னை முதல் பாகத்தோட அரசன் திரைப்படம் கனெக்ட் ஆகியிருக்கும். வடசென்னை முதல் பாகத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தையும் வந்து இருக்கும். ஸோ லிங்க் ஆகியிருக்கும். இது வந்து வடசென்னை இரண்டாவது பாகம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்டைரக்டாக வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து அடுத்தடுத்து வெற்றிமாறன் அவர்கள் லைனப்பை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து அரசன் திரைப்படத்தோட ஷூட்டில் வந்து செம பிஸியாக இருக்காங்க. நேற்று தான் வந்து படத்துக்கான ஒரு மிக முக்கியமான பாடல் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து படத்தை வந்து இந்த வருட எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பயங்கரமான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருட முடிவுக்குள் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிவிடும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா வந்து அடுத்த வந்து வடசென்னை இரண்டாவது பாகத்தை தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வெற்றிமாறன் அவர்களும் இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவர்களும் இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வடசென்னை இரண்டாவது பாகம் வந்து கம்ப்ளீட்டாக அரசன் திரைப்படத்தில் என்னென்ன செட் ஒர்க்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்களோ அதே செட் ஒர்க்கு தான் வந்து வடசென்னை இரண்டாவது பாகத்துக்கும் யூஸ் பண்ண போகிறாங்களா. காஸ்டிங் அப்படியே வந்து இங்கே சேஞ்ச் ஆக போகுது. அதாவது இந்த அரசன் திரைப்படம் ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் இதில் வந்து வடசென்னையும் லிங்க் ஆகி இருக்க போகுது. ஸோ வடசென்னை முதல் பாகம் இரண்டாவது பாகம் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. வடசென்னை முதல் 2, 3 அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இன்டைரக்டாக கனெக்ட் பண்ண போகிறாங்க அரசன் திரைப்படத்தை பயன்படுத்தி. ஆக மொத்தத்தில் அரசன் திரைப்படம் வடசென்னை திரைப்படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. வடசென்னை இரண்டாவது பாகத்துக்கு அப்புறமா அடுத்து மீண்டுமே வந்து தனுஷோட இன்னொரு திரைப்படம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து வெற்றிமாறன் தனுஷ் ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து தனுஷ் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து செம சந்தோஷப்படுத்த கரா திரைப்படம் வந்து மே 5ஆம் தேதி வந்து வெளியாகிறது. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு திரைப்படமாக தான் வருகிறது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக ப்ரமோஷன் பண்ணலாம். முக்கியமாக எலெக்ஷன் போனதால் வந்து இந்த திரைப்படத்தை மக்கள் எதுவுமே கண்டுக்காம தான் இருக்காங்க. ஸோ படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து இவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க, படக்குழு பயங்கரமாக பண்ணுறாங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ மே 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. வழக்கம் போல் வந்து தனுஷ் அவர்களோட அந்த வழக்கமான பாணி தான். அதாவது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறான் அதுதான் வந்து படத்தோட வழக்கமாக தனுஷ் படங்களே இருக்கும். கதை தான் வந்து இதை கொஞ்சம் த்ரில்லராக வந்து காமிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து ரசிகர்களோட ஃபேமிலி ஆடியன்ஸோட ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பாருங்க. தொடர்ந்து தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள் த்ரில்லிங் பேஸ் பண்ணி இருக்க திரைப்படங்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. கமர்ஷியல் திரைப்படத்தை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தனுஷ் அவர்களுக்கு கம்மியாகிக்கொண்டே இருக்குது. இது வந்து ஃபியூச்சரில் வந்து தனுஷ்க்கு மிகப்பெரிய மைனஸாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி வந்து தனுஷ் அவர்கள் இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வடசென்னை இரண்டாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? முக்கியமாக கரா திரைப்படத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.